மீண்டும் சந்திக்கிறோம். போன வாரம் நான் கேட்ட சில சாதாரணமான கேள்விகள் எப்படி நிகழ்ச்சியுடைய இறுதியில் சில முக்கியமான கேள்விகளை மாறினதுன்னு பார்த்தோம். வெறும் 397 வெள்ளியில் தான் பேத்திய பொறுப்பாக பாதுகாத்து வர தாத்தா பாட்டி வறண்ட அவங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வெற்றி பாதையில் அவங்கள முதல் அடி எடுக்க வைத்தோம். தாராளமான உதவிகள் அளித்து தன்னம்பிக்கையோடு சேர்ந்த புன்னகையை அவங்க முகத்தில் வர வச்சோம். வழக்கம் போல இந்த வாரமும் உள்ளூர் கலைஞர்களில் ஒருவர், இன்னொருவர் உங்களைப் போல் ஒருவர். இந்த 2 பேரும் இருண்டு போன ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர வராங்க. உஷா ராணி ரம்யமான குரல் கொண்ட உள்ளூர் படைப்பாளர். இனிக்க பேசுவது மட்டுமின்றி சிலர் வாழ்வை இனிக்க வைக்க இங்க வந்திருக்காங்க. சாந்தி பெயரிற்கேற்ப சாந்தமான இல்லத்தரசி. அவங்க பெயர்ல இருக்கிற சாந்தத்தை சிலர் வாழ்க்கையில வர வைக்க இங்க வந்திருக்காங்க. ஆஞ்சலா வயதானவங்களை பார்க்க போகிறோன்னு தெரியும். இவங்களுக்கு போய் உதவி செய்கிறோன்ட்டு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நான் எவ்வளவோ சாதிச்சிட்டேன். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த உதவி செய்யணுன்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிரித்து பேசிக்கிட்டு கலகலப்பாக களத்தில் இறங்கியிருக்கிற இந்த பெண்களுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன? ஆஞ்சலா வெறும் 4 சுவருக்குள் சிறைப்பட்டிருக்கும் ஒரு அபலை பெண். 11 வயதிலேயே போலியோவில் பாதிக்கப்பட்டு தன் கால்களை பறிகொடுத்தார் ஆஞ்சலா. மாடிப்படி ஏறக்கூட செழித்துக் கொள்ளும் இந்த சமுதாயத்தில் தன் உடலையே காலாக உபயோகித்து உயிர் வாழ்கிறார் ஆஞ்சலா. தன்னுடைய தேவைகளை தீர்க்க ஒரு அடி கூட நகர முடியாமல் நரக வேதனையை அனுபவிக்கிறார் ஆஞ்சலா. எங்கள் தகப்பனார் என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுதாங்களாம். கடவுளே ஆண்டவனே, என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்துரு, என் பிள்ளை பாவம், எனக்கு என் பிள்ளை வேணும், எனக்கு என் பிள்ளை வேணும்னு சொல்லி எங்கள் தகப்பனார் அப்படி அழுதாரு. படுத்து கீழே இருக்கும் போது சொந்த பந்தமெல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கிறோம்மா. யாரும் வரமாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்பொழுது எனக்கு வந்து யாருமே இல்லை என்ன பொறுத்தவரை. இதையும் ரொம்ப வெறுத்து போச்சுமா, இதையும் ரொம்ப வெறுத்து போச்சு. கால்களை இழந்து காலம் தள்ளுவது மிக கொடுமையானது. ஆனால் ஆஞ்சலாவின் வாழ்க்கையில் நடந்த கொடுமைகள் அதோடு நிற்கவில்லை. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையலையா? ஒருத்தர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க. என்ன ஒரு பிள்ளைக்கு தாயாகணும். என் பிள்ளை பிறந்த 5 மாதத்து குழந்தையா இருக்கும்போது அப்பா காடியில் அடிபட்டுட்டாங்க. எங்கள் அப்பா என்னோட கணவரோட கொடுமைக்கு நான் ஆளாயிட்டேம்மா. அதுதான் சொல்ல முடியாமா. உங்கள் மகனை பற்றி எப்படி நீங்கள் வளர்த்தீங்க? நீங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி
கஷ்டமா இல்லை உங்கள் வளர்க்குறதுக்கு? அவ்வளோ கஷ்டப்பட்டம்மா. எல்லா தாயும் பிள்ளைய தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நடப்பாங்க. நான் எப்படி தெரியுமாம்மா, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு சீன அம்மா, வயசானவங்க, ரொம்ப கூன விழுந்தவங்க. அவங்கள தூக்கி என்ன தெரியுமா சொல்லுவேன், அப்போ இந்த பிள்ளைய தூக்கி என்னை முதுகில் கட்டிடுங்க அப்படின்னுவேன். 2 வாக்கிங் ஸ்டிக் கையில் ஊனிக்கிட்டுமா தெருவா என் பிள்ளைய பிச்சை எடுத்து என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி விட்டம்மா. வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டேன் அம்மா. என் சொந்தக்காரவங்க வீட்டில் போய் நான் கதவு தட்டுனேன். என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ ஏன் இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்த? நான் சொன்னேன், படுக்கிறதுக்கு பிள்ளைக்கு இடம் இல்லை, நானும் என் பிள்ளையும் வேணுமா, உங்கள் தெருவில் உங்கள் தெரு அந்த ஓரமானாச்சும் நாங்கள் படுத்துக்கிறோம், ப்ளீஸ் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னம்மா. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எதுக்கு நீ இங்கே வந்த, இங்கே உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கண்ணீரும் இரத்தத்தையும் கலந்து சிந்தி வளர்த்த மகன் இப்போது எங்கே? இப்பொழுதுக்கு என் பிள்ளை வந்து சாங்கி பிரிசனில் இருக்கிறான். 5 வருஷம் ஆச்சு உள்ளார பூண்டு. எப்போ வெளியே வரப்போகிறான்னு எனக்கே தெரியல. அவனுக்கு வந்து பிள்ளை 3 பிள்ளை இருக்குது. மூத்தது வந்து ஆம்பளை பிள்ளை 16 வயசு, 2வது வந்து பொம்பளை பிள்ளை, 2வது வந்து பொம்பளை பிள்ளை, 3வது வந்து ஆம்பளை பிள்ளை, கடைசி பிள்ளை. அவங்க கூட நீங்கள் போய் இருக்கலாமா உங்கள் மருமக கூட? ஆமாம், எப்படி அவங்க கூட போய் இருந்தாலும்மா, நான் இந்த மாதிரி தனியாக கலந்து கஞ்சி குடிக்கிறது தான்மா நான் விருப்பப்படுறேம்மா. அவங்கெல்லாம் கஞ்சி எனக்கு கொடுக்க மாட்டாங்கம்மா. என்னென்னலாம் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஒரு துணையும் இல்லாமல் நான் கடந்து தவிக்கிறேம்மா. ஒரு கடை தெருவுக்கு போய் ஜாமாகமாக வாங்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. காலையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட போட்டு குடிக்க முடியாதபடி தாம்மா கீழே படுத்து கிடந்தம்மா. எந்திரிச்சு போய் ஒரு கேத்தலில் தண்ணி போட்டு கலக்கி குடிக்கிறதுக்கு கூட வலிமை இல்லாமல் நான் படுத்து கிடந்தம்மா. எந்திரிக்க முடியலம்மா. உடம்பு ரொம்ப டயர்டாக போகுதுமா இப்போ எனக்கு. சில சமயம் நான் கூட நினைப்பேன், ஏதாவது ஒரு தோல்வி நடந்துட்டாச்சே, I feel so fed up, you know. Why do I have to live in this world? Why do I have to go through all this, you know? பட் நம்மளாம் அட்லீஸ்ட் நான்லாம் வந்து நார்மலாக இருக்கேன். எஜுகேஷன் இருக்குது, நல்ல ஜாப் இருக்குது, எல்லாமே. இன்னும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ when I look at that, I feel that I'm so lucky, you know. I am a single parent. I know எப்படி அவங்க வந்து வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நான் கஷ்டப்பட்டதோட இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுது. கால் விலங்க ரொம்ப வந்து கஷ்டம் பட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அதில் கொஞ்சம் வந்து நான் பெட்டர்னு தான் நினைக்கிறேன். அனாதையாக வாழும் ஆஞ்சலாவிற்கு இருக்கும் ஒரே சந்தோஷம் அவர் வளர்க்கும் பூனைகள். ஆனால் இந்த பூனைகளை தவிர்த்து அவருக்கு நிரந்தர சந்தோஷம் தரப்போவது என்ன? சொந்த செலவுக்கு என்ன பண்ணுறீங்க? சொந்த செலவு என்னென்ன? சோஷியல் வெல்ஃபேரில் வந்து மாதம் காசு கொடுக்குறாங்க. அந்த வெல்ஃபேரில் கொடுக்குற காசை வந்து ஜைரோ இருக்குல்லம்மா, ஜைரோவில் புஷ் பண்ணிடுறாங்க அந்த பணத்தை. ஜைரோ மூலயமா என்னோடய தண்ணி காசு, வீட்டு சேவா, எலக்ட்ரிக் பில் எல்லாம் வந்து ஜைரோ மூலியமாக டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் காசு வந்து எனக்கு அங்கே இருக்கும். அந்த கேஷில் ஒன்று காட்டிருக்குல்ல, நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போடுற டைமில் அங்கே நர்ஸ்லாம் வேலை செய்கிறாங்கள, அந்த நர்ஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த காசை இந்த காட்டை போட்டு எனக்கு காசு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். காசு எடுத்து கொடுப்பாங்க. அந்த காசை கொண்டுட்டு வந்து நான் வச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐ ஹேவ் டு பை த பெம்பர்ஸ் ஃபார் மீ. இந்த பெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு யாராவது வாங்கி தராங்களா? 47 வெள்ளி பெம்பர்ஸு. ஒரு வாரத்துக்கு 1.5 வாரத்துக்கு அந்த 28 பீஸ் நான் யூஸ் பண்ண முடியுது.
அப்புறம் அங்கிட்டு முடிஞ்சிட்டு அங்கிட்டு மறுபடியும் வாங்க வேண்டிய சூழ்நிலைமே இருக்குது. சமயத்தில் இந்த வாலண்டியர்ஸ் லேடிஸுங்க இருக்காங்களே, சமயத்தில் என்னை வந்து சந்திக்க வரவங்க வந்து எனக்கு வந்து சமயத்தில் பேம்பர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. சமயத்தில் ஏதாச்சும் ஃபுட் ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வருவாங்க. என்டிசியில் ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் வேணும்னாலும் எனக்கு கால் போட்டு கேட்பாங்க. ருக்குமணி உனக்கு எதுவும் சாப்பாடு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னத்தை சாப்பிட முடியும்? நான் சொல்லுவேன், எதுவும் உங்கள் இஷ்டப்பட்டது, எனக்கு ஐஸ் கச்சா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஐஸ் கச்சா வாங்கிட்டு வருவாங்க. இதுதாம்மா எனக்கு சக்தி கொடுக்குதுமா, சித்த ஆயுர்வேதிக். இப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்கள் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வந்து போயிட்டு நாங்கள் திரும்ப வந்து உங்களை நாங்கள் வந்து பார்த்து செய்கிற உதவியை நாங்கள் வந்து செய்கிறோம். நீங்கள் தைரியமாக இருக்கணும். சரிம்மா, நாங்கள் நிச்சயமாக வருவோம். தைரியமாக இருக்கணும். சரிம்மா, சரி, ரொம்ப நன்றிம்மா. சிரித்து கலகலப்பாக களத்தில் இறங்கிய இவர்கள் இந்த பாட்டியின் பரிதாபத்தை பார்த்து சிந்திக்க தொடங்கிவிட்டனர். தனிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு கூட முடியல. யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு உதவிக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டு சூழ்நிலைலாம் பார்த்தாக்கா கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. ஆமாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா சாந்தி, மேபி யாராச்சும் கொண்டு வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு வீட்டை அப்புறம் உங்களுக்கு இருக்கிறவங்கள கூப்பிடுங்க. நீங்கள் உங்கள் தோழியை கூப்பிடுங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா. ஜம்னா, உஷா பேசுகிறேன். எனக்கு ஒரு ஃபேவர் வேணும். இப்போது ஒருத்தவங்களை போய் பார்த்தேன், and she needs some help, so I was just thinking, she can't do anything herself because she's a polio victim. Probably நம்ம சேர்ந்து ஏதாச்சும் செய்யலாமா என்னன்ட்டு. உனக்கு நீ என்ன சொல்ற? Hey, that's great, like thank you so much. நீங்க உங்க கூட்டாளி கடிச்சு பாருங்களேன். இல்லை கூட்டாளிலாம் என்னது பிள்ளைங்களை போய் பள்ளிக்கூடத்துக்கு அழைக்க போவாங்க. I mean, I was just thinking that maybe இந்த பார்ட் டைம் மேட் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்ட் டைம் மேட் நம்ம எடுக்கலாம். ஹூஸ் மேட் இஸ் கோயிங். ஓகே, அந்த டேப்லெட்ஸ்லாம் எனக்கு எங்கே வாங்கணும்னு தெரியும். பிகாஸ் வாங்கணும்னா அதுக்கெல்லாம் காசு வேணுமே. அது உண்மைதான் சாந்தி, பட் அதெல்லாம் எப்படியும் சமாளிச்சிடலாம். யா வில் கெதர் சம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீடை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் வேற என்ன? மேபி சட்டை துணிமணி. அவங்களுக்கு மொத்தம் 6 வகையான மருந்துகள் தேவைப்படும். ஒவ்வொரு பேக்கெட்டும் அவங்களுக்கு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் வரும். அதனால் மொத்தம் ஒவ்வொரு மருந்துக்கும் அவங்களுக்கு 3 பேக்கெட் தேவைப்படும். இது ஒரு மாதத்துக்கு போதுமானது. மற்றவங்க போல் அவங்க எழுந்து நடமாட முடியாது. அவங்க கையால் தாங்கி மட்டும்தான் அசைவாங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. அவங்களுக்கு அதே நேரம் அதிகமாக ஒன்றுக்கு போகிறதும் ஓரளவு கட்டுப்பட்டு அவங்க வந்து இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இந்த மருந்துகள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, எனக்கு அசையக்கூட முடியல, சிலப்போ வெளிக்கூட போக சிரமமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதன்படி நம்ம இந்த மருந்துகளை அவங்களுக்கு மாதம் நம்ம டெலிவர் பண்ணிடுவோம். நிறைய இடத்துக்கு போகணும். எப்படி உதவி கிடைக்கும்னு தெரியல. இப்போ இங்கே வேற போகணும். அந்த சித்த அதே 60-70 வெளியின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து உதவி கிடைக்க போகுது? அதுக்கு அதான் புரியல. நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பேம்பர்ஸ் எங்கே கிடைக்கும்னு தேடணும். அதுக்கும் உதவி தேடணும். அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளுங்க தேவைப்படுது. அதுக்கும் பார்க்கணும். என்ன செய்ய போகிறோம்? ஆமாம், போவோம். என்ஜிஓ வீட்டில் போய் பார்ப்போம். உதவிக்கு வர